அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அஸ்வகோசர். அஸ்வகோசர் அவர்கள் கனிஷ்கர் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர். ஸ்டார்டிங்கில் இந்துவாக இருப்பார், லாஸ்ட்டில் புத்தராக மாறிடுவார். இவர் எழுதின புத்தகம் பார்த்திங்கன்னா புத்த சரிதம் மற்றும் சூத்திர அலங்காரம் ஆகும். இவர் புத்த சமயத்தில் மகாயான புத்த சமயத்தை தழுவியிருப்பார். அடுத்து ஆப்ஷன் ஏ காளிதாசர். இவர் குப்தர்களோட அரசவை புலவராக இருந்திருப்பார். இவர் எழுதிய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ருதுசம்ஹாரம், மாளவியாக்னிமித்ரம், விக்ரம உரோசியம் ஆகும். அடுத்து ஆப்ஷன் சி பாரவி. பாரவி அவர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரை பற்றிய தகவல்கள் சாளுக்கிய கல்வெட்டில் காணப்படுகிறது. இவர் கிருதார்ஜுனியம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இந்த கிருதார்ஜுனியன் நூல் அர்ஜுனன் பாசுபத கணையை பெறதுக்காக கடும் தவம் புரிஞ்சிருப்பார். அப்போ சிவன் வேடம் ரூபம் பூண்டு வந்திருப்பார். அப்போதைக்கு நடந்த சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த போர்கள், வரன்கள் மற்றும் உரையாடல்கள் பற்றிய நூல் ஆகும். ஆப்ஷன் டி குமாரதாசர். இவர் காளிதாசருக்கு அப்புறம் வாழ்ந்த சமஸ்கிருத புலவர். இவர் ஜானகி கரண அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். இது ராமாயணத்தின் ஒரு பகுதியான சீதை ராவணனால் கவரப்படுறதையும் ராமன் அவங்கள மீட்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி மற்றும் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.